எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு அர்த்தம் அறிய போகும் வேதாகம வார்த்தை ஒளிமுக வாசல். இவ்வார்த்தைக்கான வேதாகம வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் 17 வசனம் 10. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். ஒளிமுக வாசல் என்றால் ஒரு பட்டணத்தின் வாசல் அல்லது பிரதான நுழைவாயில் என்று அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையின்படி கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த எலியாவுக்கு திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அவ்வார்த்தையின்படியே எலியா சாரிபாத்துக்கு போன போது அங்கே ஒரு விதவை ஒளிமுக வாசலுக்கு, அதாவது பட்டணத்தின் வாசலின் அருகே விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். எலியா அவளிடம் தனக்கு தண்ணீரும் கொஞ்சம் அப்பமும் கொண்டு வரும்படி கேட்டார். அதற்கு அவள் தன்னிடம் ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று தன் நிலைமையை எடுத்து கூறினாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு அடையை பண்ணி கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று அவளிடம் கூறினான். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்படியே அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் எலியாவும் அவள் வீட்டாரும் அநேக நாள் பஞ்சத்திலும் கர்த்தரால் போஷிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.